முக்கிய தினங்கள் ஆல்ரெடி நம்ம அக்டோபர் மாதம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நவம்பர் டிசம்பரை பார்த்தா இந்த டாபிக் ஓவர். ஓகேங்களா. உள்ளாட்சி தினம் எப்போன்னு பார்த்தோம்னா நவம்பர் 1. ஓகேங்களா. இந்த நவம்பர் 1ல் வேறொரு முக்கியமான தினமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராம சபை. ஓகேங்களா. கிராம சபை கூட்டம் வருஷத்துக்கு 4 முறை நடந்துட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க, 6 முறை அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அது எந்தெந்த தினங்கள், இதுக்கு முன்னாடி இருந்தது எந்தெந்த தினம்னு பார்த்தோம்னா 4 தினங்கள். 1 ஜனவரி 26 குடியரசு தினம், அடுத்ததா மே 1, ஓகேங்களா, அடுத்ததா ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. ஓகேங்களா. இந்த 4 நாட்களில் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 2 தினங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெறும். அதாவது வருடத்திற்கு 6 முறை கிராம சபை கூட்டம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்தெந்த தினங்கள்னா மார்ச் 22, ஓகேங்களா, தண்ணீர் தினம். மார்ச் 22 தண்ணீர் தினத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறும். அது மட்டும் இல்லாத நவம்பர் 1, ஓகேங்களா, இந்த நவம்பர் 1 தான் உள்ளாட்சி தினம். இந்த உள்ளாட்சி தினத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறும். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா தமிழ் அகராதியியல் தினம். இது நவம்பர் 8. இது யாருடைய பிறந்த நாள்? ஒருவருடைய பிறந்த நாளை தான் தமிழ் அகராதியியல் தினமாக கொண்டாடுகிறோம். யாருடைய பிறந்த நாள்னா வீரமாமுனிவர். இவருடைய பிறந்த நாளை தான் தமிழ் அகராதியியல் தினமாக நவம்பர் 8 கொண்டாடுகிறோம். ஓகேங்களா. அடுத்ததா தியாக திருநாள். இது யாருடைய நினைவு நாள் அப்படின்னு பார்த்தோன்னா வஉசி. அவருடைய நினைவு நாள். இது டேட் எப்போன்னு பார்த்தோன்னா நவம்பர் 18. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் 18 தியாக திருநாள். யாருடைய நினைவு நாள்? வஉசியோடைய நினைவு நாள். வஉ சிதம்பரம் நாள் அவருடைய நினைவு நாள். அடுத்ததா சிறுபான்மையினர் உரிமைகள் தினம். இது எப்போன்னு பார்த்தோன்னா அப்படியே இது நவம்பர் 18ங்களா, இது டிசம்பர் 18. ஓகேங்களா. முக்கியமான தினங்களில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட முக்கிய தினங்கள் டாபிக் ஓவர். ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம அக்டோபரிலும் பார்த்துருந்தோம். இது நவம்பர் டிசம்பருக்கான முக்கியமான தினங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேள்விகள் இதிலிருந்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி.